வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பருக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. தனியாக இயக்கம் தொடங்கிய பிறகு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய முதல் நேர்காணல் ஒரு பத்திரிகைக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தேடி படிக்கும்போது வழக்கம் போல் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவ்வளோ விஷயம் அண்ணாமலை பேசியிருக்காரு. கரெக்டாக எதை தலைப்பாக கொடுத்தா தமிழக பாஜக தையா தக்கான்னு குதிப்பாங்களோ அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகும்போது நிதின் நவீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார்ல, அந்த ராஜினாமா கடிதத்தில் தேசிய கட்சிகள் தமிழக மக்கள் பேசக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய பாஷையில் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை எழுதியிருந்தார். உடனே மொழியை பற்றி அண்ணாமலை பேசிட்டாரு, தமிழ் ஹிந்தி இது சம்மந்தமாக இந்த வார்த்தையை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருந்தாங்க. அண்ணாமலை லாங்குவேஜை பற்றி பேசலை, எப்படி அரசியல் பண்ணால் எந்த ரூட்டில் பாலிடிக்ஸ் பண்ணால் அது மாநில மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தேசிய கட்சிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வந்தார். அதை தப்பாக எடுத்துக்கிட்டு நயினார் கும்பல் கத்திக்கு இருந்தாங்க. இந்த நேர்காணலையும் ஒன்ஸ் அகைன் அண்ணாமலை அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. நேஷனல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் பிஜேபி டோன்ட் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. நயினார் கும்பல் காலையிலேருந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நேர்காணலில் தான் ஒரு தேசியவாதி அப்படின்னும், முதலில் நான் ஒரு இந்தியன், அடுத்து பெருமை மிகுந்த தமிழன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்ம நாடு மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு அவசியம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவாகணும், எல்லா துறையிலையும் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட போட்டி. அப்படி போட்டி போட்டுக்கிட்டு மாநிலங்கள் முன்னேறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாடும் உயர்ந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு அண்ணாமலை அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கேவோடு பாஜக கூட்டணி வச்சதில் இதை ஒருபோதும் நான் அங்கீகரித்ததில்லை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்காருங்க. முக்கியமாக பை எலெக்ஷனில் வி த லீடர்ஸ் இயக்கம் போட்டியிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சரியான முடிவா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கரெக்டான முடிவு தான். ஏன் கரெக்டான முடிவு அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன். பை எலெக்ஷன் நம்மளுடைய கேம் இல்லை, அதனால வி த லீடர்ஸ் இயக்கம் பை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு மலை. பல விஷயங்களை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர்கிட்ட மனம் திறந்திருக்காரு. அண்ணாமலை சொன்னது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஆர்டிக்கலை எப்படி தெரியுமா கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. வாசிக்கிறேன், கேளுங்களேன். இஃப் his experiment succeeds, it could redefine how politics is organized in Tamil Nadu. If it fails, it will still stand as one of the boldest attempt in recent years to challenge the conventions of Indian party politics அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நேர்காணல் ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அண்ணாமலை ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி இப்போது நடை எடுத்து வச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் அண்ணாமலையுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ். அண்ணாமலையுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு ஜெயிச்சிச்சுன்னா, இதில் அண்ணாமலை ஜெயிச்சாரு அப்படின்னா இந்திய அரசியலுடைய அந்த கட்டமைப்பே மாறும். அரசியல்னா சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு காமன் பீப்புள் சொல்லுவாங்களே, கமெண்ட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் அடியோடு மாறும். அரசியல் மேலே மக்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அப்படின்னும் ஒருவேளை அண்ணாமலை அவருடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னாலும் இந்திய அரசியல் பார்த்ததுலேயே இது ரொம்ப ஒரு துணிச்சலான முடிவில் ஒன்றா இருக்கும். அண்ணாமலை அவருடைய அரசியலை கொண்டு போகக்கூடிய அந்த விதம் இந்திய அரசியல் பார்த்ததுலேயே ஒரு துணிச்சலான போல்டஸ்ட் ஒரு மூவாக இருக்கும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையுடைய இந்த நேர்காணல் தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. வழக்கம் போல் தமிழக பாஜக கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மொழியை பற்றி அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காம முன்னாடி மாதிரியே கத்திக்கு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய நேர்காணல் கவனம் பெறுது. தமிழக பாஜக வழக்கம் போல் கதறிக்கு இருக்காங்க. நேஷனல் பார்ட்டிஸ் மாநில மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் பேசுறதில்ல அப்படின்னு ஒன்ஸ் அகைன் சொன்னதுக்கு ஒன்ஸ் அகைன் டிஎன்பிஜேபி ஓன்னு அழுதுக்கு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.